மேடம் GMS இஸ்மாயில் பிவி. இவங்க ஒரு முபால்லிகா அண்ட் ஷீ இஸ் அ ஹெர்பல் அண்ட் ஹெல்த் கன்சல்டன்ட். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் டூ த ஸ்பீச். தேங்க்யூ. நம் அனைவரையும் பாதுகாக்கின்ற ஏக அல்லாஹ்வின் அருளால் இங்கு நம் அனைவரையும் ஒன்று கூடச் செய்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்றைய நிகழ்ச்சி அருமையான ஒரு பதிவு, அருமையான ஒரு நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்கள் ஆசான் டாக்டர் யூசுப் ஆதம் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கு வகுப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான ஸலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மன நலனுக்காக ஒன்றிணைவோம் என்ற தலைப்பில் என்னுடைய சில கருத்துக்களை நான் பகிர வந்துள்ளேன். மனநலம் என்றால் முதல்ல என்ன? இன்றைய காலகட்டத்துல உடல் நலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் நம்ம யாருமே மனநலத்திற்கு கொடுப்பதே இல்லை. உடல் நலத்தை போலவே மனநலமும் நமக்கு முக்கியம். உடல் நலம் சரியில்லாமல் ஆவதற்கு முக்கிய காரணம் மனசுதான். மனசு சரியில்லாமல் போனால்தான் உடம்பு சரியில்லாம போயிடும். மனநலம் இல்லாமல் உடல் நலம் முழுமையா இருக்காது. மனநலம் என்பது நம்முடைய சிந்தனை, உணர்ச்சி, நடத்தை ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உதவும் ஒரு நிலைதான் மனநலம். இன்றைய காலத்தில் மனநலத்தின் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நம்மில் பலர் மன அழுத்தம், கவலை, தனிமை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மனம் சோர்ந்து போகின்றோம். மனநலம் வாழ்க்கையின் அடிப்படை அங்கம்தான். மன கவலைகளை பற்றி பேச வெட்கப்படுகின்றோம். மனம் விட்டு பேசினால்தான், ஒரு நபர்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசணும் அப்படின்னா தான் நம்மளுடைய மன பாரம் குறையும். சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய துக்கங்களையும் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய கவலைகளையும் நாம யார நம்புறோமோ அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரீயா சொன்னோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் லேசாகும். ஒருவரோட மனநிலைமை சரியில்லை என்றா அவரை ஒதுக்காம அவரை புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல அவங்க ஏதோ ஒரு மன சிரமத்துலதான் இவங்க இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருந்தோம் அப்படின்னா உண்மையான மாற்றம் அந்த ஒரு நபரிடம் நமக்கு கிடைக்கும். இதுதான் மனநலம் ஒன்றிணைவோம் என்பதற்குண்டான ஒரு விஷயம். நாம என்ன உதவி செய்யலாம், இந்த மாதிரி மனசு சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம நெருக்கமா பழகணும். அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு அவங்க என்ன இது பிரச்சனைனால இருக்காங்களோ அதுக்கு நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்க முதல் சின்னவர்கள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, அன்றைய காலத்துல இருக்கக்கூடியவங்க கூட்டு குடும்பமா ரொம்ப மிக சிறப்பா ஒருவர் சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னதான் டிவி இருந்தாலும், என்னதான் மொபைல் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நம்ம மனம் விட்டு பேசுறதுக்குண்டான இது கிடைக்கிறது இல்ல. போன்ல தான் பேச முடியுது, நேர்ல சந்திச்சு பேச முடியறது இல்ல. இதுவே இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் போறாங்க, வர்றாங்க, டியூஷன் போறாங்க, வீட்டுல தூங்குறாங்க. எந்த ஒரு உறவுகளையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல, எந்த ஒரு மனிதர்களையும் தெரிஞ்சுக்க முடியல. ஒருவர் வீட்டுல இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க முகத்தை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்களா குடும்பத்துல, அவங்க 3 பேர் அவங்கவுங்க முகத்தை தான் திரும்பி திரும்பி பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியதுதான் என்னுடைய கருத்து என்னன்னா, அதுதான் என்னுடைய மனநலத்திற்கு பெரிய புள்ளி. மனநலம் நமக்கு அமைதியாகணும் அப்படின்னா நம்மளே நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம தினம் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சாங் இது நம்ம இஸ்லாமிய பாடல்கள் கேட்கலாம். அடுத்து எதனாச்சும் ஒரு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரலாம். நம்ம கண்டிப்பா வாசிச்சோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸா இருக்கும், நம்மளுடைய மனசுக்கும் ரிலாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே தவிர்க்க விட்டுட்டு போன் தான் எல்லாருமே போன்ல நேரத்தை ஷார்ட்ஸை பார்த்து கழிச்சிட்டு இருக்கிறோம். இது நம்ம மாற்றிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மேல இன்னும் நிறைய பேர் பேசக்கூடியவங்களா இருக்கிறதுனால வாய்ப்பளித்த யூசுப் சார் அவங்களுக்கும் ஊக்கமளித்த நபிலா சிஸ்டருக்கும் என்னுடைய ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையான பதிவு மேடம் இஸ்மாயில் பிவி அவர்கள். ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதே போல நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், பை காட்ஸ் கிரேஸ்.